வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் செவ்வாய் கிரகம் கடகராசியில் வர்றாரு. கடகராசியில் செவ்வாய் நீச வீடு. அதில் சனியினுடைய நட்சத்திரத்தில் வர்றது நமக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி வர்றாரு. மே 12ஆம் தேதி வரைக்கும் அந்த 30 நாட்களில் செவ்வாயினுடைய பலன்கள் நமக்கு எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து 12 லக்னத்துக்கும் பார்க்கணும். இப்ப ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் பயிற்சி, அதுலேயும் கடகராசியில செவ்வாய் சனி நட்சத்திரத்துல போறத பார்க்க இருக்கணும். கரெக்டா ஏப்ரல் 12ல இருந்து மே 12 வரைக்கும். இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கும்போது இப்ப நம்ம லக்னத்திலேயே செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு, 2ஆம் இடத்துலயும் இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது ஒரு தைரியம் கொடுக்குற இடம். அதே மாதிரி நம்ம ஒரு பிரயாணம் பண்றது, ஒருத்தர்கிட்ட தகவல் தொடர்பு, ஒரு கமிஷன் வகை, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, ஒரு இடம் மாறுறது, டிரான்ஸ்ஃபரு, இது சம்மந்தப்பட்டதெல்லாம் 3ஆம் இடத்துல இருக்கு. நம்மளுடைய கூட பிறந்தவங்களையும் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு தைரிய ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்த்தா, ஒரு கிரகம் எங்க இருக்குதுங்கிறது முக்கியம் இல்லை, அது என்ன நட்சத்திரத்துல இருக்குங்கிறது தான் முக்கியம். இப்ப அது எதிரி சுபாவத்துல சனிங்கிறவர் செவ்வாய்க்கு எதிரி. அப்ப அந்த சனியினுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் போகும்போது அதனுடைய காம்பினேஷன் எப்படி வேலை செய்யுங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப சனி நமக்கு லாபஸ்தானத்துல வந்துருச்சு அப்படின்னா அது உண்மைதான், நமக்கு நல்லது பண்ண போகுது. அது சனி சொந்த நட்சத்திரத்திலே இருக்க போகுது. அப்ப அது நன்மைகள்னுட்டு நம்ம போன பதிவுகள் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனா இந்த பதிவுல நம்ம எடுத்துட்டு இருக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. 11ல இருக்கிற சனியினுடைய ஒரு தொடர்புல செவ்வாய் வர்றாரு. அப்படிங்கும்போது இந்த 3, 11 அப்படிங்கிறது என்னென்ன விஷயத்துக்கு நல்லது, என்னென்ன விஷயத்துக்கு கெட்டதுன்னு மட்டும் பார்ப்போம். இப்ப பண வரவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு வகையில நல்லா போகும். 3ஆம் இடம் 11ஆம் இடம் ரெகுலரா பண்ற தொழில், ரெகுலரா நம்ம பார்க்குற வேலை, அப்ப புது கஸ்டமர்கள் மூலமா நமக்கு வரக்கூடிய வருமானம், ஒரு கான்ட்ராக்ட் பண்றோம், ஒரு கம்யூனிகேஷன் பண்றோம், ஒரு ஐடி லைன்ல இருக்கோம், அல்லது மூளை உழைப்பு சார்ந்த ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் பண்றோம், இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்புல தான் இந்த 3, 11 செவ்வாய் சனி காம்பினேஷன் நல்லா வேலை செய்யும். ஆனா அதே நேரத்துல இப்ப நமக்கு ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு வேலை செய்யறோம். இப்ப வீட்டிலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா குடிசை தொழில் மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப விவசாயமும் ஒரு ப்ரொடக்ஷன் தான், கால்நடை வளர்ப்பும் ஒரு ப்ரொடக்ஷன் தான், அதே மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் செய்யறது அதுவும் ப்ரொடக்ஷன் தான், அல்லது உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்ணுவாங்க. அப்ப எதா இருந்தாலும் உணவாகட்டும் உடையாகட்டும் ஒரு உற்பத்தின்னு வந்துட்டா அதுக்கு இந்த செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, உங்க ஜனன ஜாதப்படி உங்களுக்கு செவ்வாயினுடைய திசாபுத்தி அந்தர சூட்சுமம் நடந்தா இந்த ஒரு மாசம் ஏப்ரல் 12ல இருந்து மே 12 வரைக்கும் அந்த மாதிரி உற்பத்தி பண்றதுகளுக்கு கொஞ்சம் தடை வந்துடும். நான் இந்த பிளான் வச்சிருந்தேன், இந்த மாசத்துல இதெல்லாம் செய்யலான் இருந்தேன் அப்படின்னு பார்த்தா செய்ய முடியாம போச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது இல்லையா, அது மாதிரி விஷயத்த இந்த செவ்வாய் பண்ணிடுவேன். ஆனா மூளை உழைப்பு, கலை தொழில், ஒரு மாதிரி நம்ம கமிஷன் வகை, ஒரு மாதிரி ஒரு கன்சல்டிங் லைன்ல இருக்கிறது, ஒரு நம்மளுடைய தன்னம்பிக்கை, ஒரு தைரியத்தை வச்சு செய்யறது. இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் கமிஷன் துறையில ஒரு டீம் ஒர்க் மாதிரி போய் வேலை செய்வாங்க. ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு டீம் ஒர்க் மாதிரி, அப்போ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ப்ராசஸ் நல்லா நடக்கும். நமக்கு வருமானம் வருது வராமல் போகுது, அது அடுத்தபட்சம். வேலை கிடைக்கும், வேலையை செஞ்சிட்டு இருப்போம். இப்போ நீங்க ஒரு சம்பளத்துக்கு இருந்தீங்கன்னா சம்பளம் வேலையை கரெக்டாக வந்துடும். அதே கமிஷன்ல இருந்தீங்கன்னா அந்த கமிஷனுக்கு பார்ட்டி கிடைக்கணும் இல்லையா, அந்த பார்ட்டி கிடைக்கிற வேலை நல்லா நடக்கும். குழந்தைகள் சந்தோஷமா இருப்பாங்க, குழந்தைகளுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கும். அதே மாதிரி இப்ப திருமணத்துக்கு நிச்சயமாகிறது, பத்திரிக்கை அடிக்கிறது, ஒருத்தர் பெண் பார்த்து வரன் பார்த்து சக்சஸ் பண்ணிக்கிறது, அறிமுகப்படுத்திக்கிறது, இதுக்கெல்லாம் நல்லா. இப்ப உறவுகளை புதுப்பிச்சுக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். இப்ப கணவன் மனைவி உறவு, அதன் மூலமா சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, ஒரு ஜாலியை கொண்டாடுறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அப்ப ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் இந்த செவ்வாய் நமக்கு நன்மை தர்றாரு. இப்ப இதுல சுக்கிரனும் ஒரு 15 நாள் ஜாயின் ஆகுறாரு.
ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனும் சனி கூட ஒரே நட்சத்திரத்தில் இணையிறதுனால இந்த செவ்வாய் சனி சுக்கிரன் பார்வை அப்படிங்கிறது புதுவிதமான நண்பர்கள் அறிமுகம், கணவன் மனைவி சார்ந்து சில ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது, அல்லது வந்து நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் சார்ந்து எங்கேயாவது போய் நம்ம பேசுறது, பார்ட்னர்ஷிப்பை புதுசாக புதுப்பிச்சுக்கிறது, ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு டீடு போடுறது, ஒப்பந்தம் பண்ணிக்கிறது, கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், இதுக்கெல்லாம் சாதகமாக பண்ணும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிகள் வந்து நல்லா இருக்கும். வேற என்னத்துக்கு பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தி சார்ந்த துறையில மைனஸ் இருக்கு. சரி, அது ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அந்த வேலை பார்க்குறத வேலை கரெக்டாக தான் போயிட்டு இருக்கும், நமக்கு மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு சிலருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீ இந்த டிபார்ட்மெண்ட்டு இன்னைக்கு ஆள் இல்லை, அதுக்கு போங்க இதுக்கு போங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு நமக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவாங்க வேலையில். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு மாறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. வீடு மாற்றுறதுக்கு இந்த டைமு ஒரு மாதத்துல கரெக்டாக நடக்கும். ஒரு சிலர் இடம் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கும் கரெக்டான பார்ட்டி வந்து செட் ஆகி இடம் விற்கிறதுக்கு உண்டான அமைப்பும் நடக்கும். பிரயாணம் பண்ணுறதுக்கு நல்ல டைம் தான் இந்த ஒரு மாதம். அது எந்த விதமான பிரயாணம், தொழில் சார்ந்த பிரயாணமாக இருந்தாலும் சரி, ஒரு கோயில் குளத்துக்கு போகிற பிரயாணமாக இருந்தாலும் சரி, பூர்வீக சம்மந்தப்பட்ட ஊருக்கு போய் நம்ம வந்து சில வேலைகளை பார்க்குறோம் அப்படின்னாலும் சரி, அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பெற்றோர்கள் உறவு, சகோதர உறவு எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா கொடுக்கும். இப்போ இந்த செவ்வாய் சனி பாவ கிரகம்னு சொன்னீங்களே, அது ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்டால், இப்போ உங்களுடைய ஜனன ஜாதகப்படி செவ்வாய் வந்து பாவ உபநட்சத்திரமா எதில் வந்திருக்காருன்னு பார்க்கணும். அதே மாதிரி சனி வந்து பாவ உபநட்சத்திரமா எந்த பாவத்தை குறிக்கிறாருன்னு பார்க்கணும். அதில் வந்து உங்களுக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தில் இந்த 2 கிரகத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருந்தாலும் கூட உங்களுக்கு செவ்வாயினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிரியேட் ஆகிடும். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து வரன் பார்த்து முடிவு பண்ணுவாங்க. 2 பேர் பழகிட்டு இருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்துடும். ஃபோன் பேசி பழக பழக திடீர்னு சண்டை வந்துடும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த முரண்பாடு தான். செவ்வாய் சனி 8, 12 வந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு ஒப்பந்தம் போடுறதுல டிஃபிகல்ட்டி. ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, ஆனால் அதன்படி நடக்கலை, இந்த மாதிரி பிரச்சனைகள். அது மாதிரி ஒரு பிரயாணம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம், அந்த பிரயாணத்தில் வந்து தேவையில்லாத சில பிரச்சனை, பிரயாணம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒரு ஈஸி கோயிங்காக நடக்காம அளவுக்கு எவ்வளோக்கு அவஸ்தை கொடுக்கணுமோ அது கொடுக்கும். இப்போ ஒரு ஒரு வேலையிலேயே இணைஞ்சு டீம் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தன்மையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கும் ஒரே டீமில். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயே மனக்கசப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஆனால் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அது தேவையில்லாமல் இந்த செவ்வாய் சனி சுக்கிரன் காம்பினேஷன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிருக்கு. நீ அவனோட நல்லா பேசுகிற பழகுற, என்னோட பேசுறது இல்லை, இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் டீம் ஒர்க்கில் வரும். அப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வேலை பார்க்கும்போதும் பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருக்கும் பொழுதும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வருது. தொழில் வேலையில் சேர்ந்து பேசுவீங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ரசிப்பு தன்மை, ஒருத்தர் ஒரு சொல்கிறத இன்னொருத்தர் வந்து அங்கீகரிக்கக்கூடிய முடியாத மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. அப்போ அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்காது, தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதனால் குணங்கள் வேறுபாடுன்னு எடுத்துக்கணும். ஒரு குணம் வந்து மாறுபடுறதுங்கிறது, இப்போ செவ்வாய் வந்து ரொம்ப ஆக்டிவான கிரகம், கோவப்படுற கிரகம். சனி வந்து மந்தமான கிரகம், சனி வந்து துக்கத்தை கொடுக்குற கிரகம். இந்த ஆக்டிவான கிரகம் சனி மாதிரி வேலை செஞ்சா அது பிரச்சனை தானுங்க. அப்போ வந்து முரண்பாடாகுது இல்லையா? அதனால அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால நாம் பழகிற விதத்துலையும், தகவல் தொடர்பு வச்சுக்கிற விதத்துலையும், நம்ம கருத்துக்களை சொல்கிற விதத்துலையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஒரு தைரியம் வருது, துணிச்சலாக வருது, நம்ம பேச சொல்லுது, ஆனால் பேசின பிறகு அவங்களுக்கு அது பாதிச்சிருச்சுன்னு சொல்லி நம்மளே வருத்தப்படுவோம். ஏன் தான் நான் இப்படி பேசணும்னோ தெரியல, ஏன் தான் நான் வந்து இந்த மாதிரி நான் டென்ஷனை காட்டணும்னோ தெரியல, எனக்கே தெரியல, ஒரு எமோஷனில் பேசிட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷனை உருவாக்குற கிரகங்கள் என்பதனால் நாம் வந்து கொஞ்சம் ஆன்மீக லைனில் ஒரு கரெக்டாக மெடிடேஷன் பண்ணிட்டு பக்குவமாக அமைதியாக யாருக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல்
நம்ம வந்து இந்த காலகட்டத்தை இந்த ஒரு மாசத்தை வந்து அப்படியே பைபாஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த சனிக்கிட்ட இருந்து மாறின பின்னால இந்த அவஸ்தைகளுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த சனியில் இருக்கும்போது இதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.